இந்த மரத்தை பாருங்கள். இந்த மரத்தை பற்றி ஒரு சின்ன கதை இருக்குது, அதை பற்றி உங்ககிட்ட சொல்கிறேன். இப்போ நான் இந்த மரம் எங்கே இருக்குன்றதை பாருங்கள். எங்கே இருக்குன்னா பக்கத்தில் பாருங்கள் ஒரு பெரிய கோயில். இந்த கோயில் மாரியம்மன் கோயிலா என்ன கோயில்னு எனக்கு தெரியல, இருங்க செக் பண்ணி சொல்கிறேன். பாருங்கள், இப்போ இந்த மரத்து பக்கத்தில் நேர் எதிராப்பில் ஒரு மசூதி இருக்குது. ஓகே, அந்த மசூதியை பாருங்கள். இந்த இடம் பேர் செட்டிப்பாடாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த இடம் பேர் செட்டிப்பாடாங், கில்லானில் உள்ள செட்டிப்பாடாங்கன்னு சொல்லுவாங்க. ஓகே, இதுக்கு நேர் பக்கத்தில் பாருங்கள் சர்ச் ஒன்று இருக்குது, சென்ட் பார்னபஸ் சர்ச்னு ஒன்று இருக்குது. அதுக்கு எதிர்த்தாப்பில் அங்கே பார்க்குற அதுவும் ஒரு சர்ச் தான். இன்னும் மேலே குருதாவான்னு இந்த பங்காளி அவங்களோட சர்ச் ஒன்று, அவங்களோட கோயில் ஒன்று இருக்குது. அங்கே ஒரு பின்னால் பாருங்கள், இந்த மரத்து பின்னால் அங்கே ஒரு சர்ச் இருக்குது. ஏன் இந்த மரத்தை பற்றி பேசுகிறேன்னா, இந்த மரத்தை வெட்டுறதுக்கு மஜ்லிஸ் பண்டாராலேருந்து ஆளுங்க வந்துட்டாங்க. இந்த மரத்தை காப்பாற்றினது மனோகரன் மலையாளம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். இந்த மரத்தோட ஒரு கிளைய பெரிய கிளையாக இருந்துச்சு, அதை வெட்டிட்டாங்க. அதை வெட்டிகிட்டு இருக்கும்போது நான் பார்த்தேன். நான் பார்த்தோன்னே உடனே மனோகரன் மலையாளத்துக்கு டெலிஃபோன் பண்ணி பேசினேன். வைபி இந்த மாதிரி இந்த மரத்தை வெட்டுறாங்க, உடனே இந்த மரத்தை வெட்டுறதை நிப்பாட்டுங்கன்னு சொன்னேன். அவர் உடனே டெலிஃபோன் பண்ணி இந்த மரத்தை முழுசாக வெட்டுறதுலேருந்து காப்பாற்றிட்டார். ஏன் இன்றைக்கி இதை பற்றி பேசுகிறேன்னா, காலையில் இங்கே வந்தேன், ஒரே வெயிலாக இருந்துச்சு. எங்கே காரை பார்க் பண்ணுறதுன்னு பார்த்தா இந்த மரத்தடியில் பார்க் பண்ணலான்னு வந்தேன். அப்போ தான் இந்த மரத்தோட கதை எனக்கு நினைப்பு வந்துச்சு. ஏன் இந்த மரத்தை வெட்ட வந்தாங்கன்றது ஒரு காரணம் இருக்குது. என்னென்னா, அங்கே தூரத்தில் தெரியுது பாருங்களேன், அங்கே ஒரு பூக்கடை இருக்குது பாருங்கள். இந்த பூக்கடையை அந்த பூக்கடை இந்த இடத்துல இருந்துச்சு. எங்கே இருந்துச்சு? இது அடியில் இங்கே வச்சுருந்தாங்க, இந்த மரத்தடியில் வச்சுருந்தாங்க. இந்த பூக்கடை மரத்தடியில் இருந்துச்சு பாருங்கள். இந்த பூக்கடையை தூக்கிறதுக்கு என்ன செஞ்சாங்க இவங்க, இங்கேருந்து போகணுன்னாக்க இந்த பூக்கடையை தூக்கிறதுக்காக அந்த மரத்தை வெட்டிட்டா நிழல் இருக்காது, நிழல் இல்லாத இடத்துல பூக்கடை பிஸ்னஸ் செய்ய முடியாதுன்றதுக்காக இந்த மரத்தை வெட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. இது நடந்து ஏறக்குறைய ஒரு 8-9 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கே நினைப்பில்லை. ஆனால் அந்த மரத்தை காப்பாற்றினதுக்காக நம்ம மனோகரன் மலையாளத்துக்கு மக்கள் சார்பாகவும் என்னுடைய நன்றியும் நான் தெரிவித்து கொள்ள விரும்புகின்றேன், மலேசியன் இந்தியன் சார்பாக. ஆமாம், இல்லை இது அதுக்காக அந்த படம் எடுக்க வந்தேன். ஓ, நீங்களும் இதை வெட்டக்கூடாதுன்றீங்க? இது நல்ல அழகாக இருக்குது கோயில். இன்றைக்கி இதான் செட்டிப்பாடாங்கல்ல? சரி, இந்த கோயில் என்ன கோயில் பார்த்துட்டு வரேன். நாட்டிற்கும் உலகத்திற்கும் மக்களுக்கும் இந்த மரங்கள் ரொம்ப முக்கியம்ன்ற காரணத்தினால இப்போ உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி ராவ் அவர்களிடம் ஒரு கோரிக்கை. இந்த மரங்களை சுற்று வட்டாரத்தில் உள்ள இந்த தொகுதியில் உள்ள மரங்களை நம்ம கணபதி ராவ் அவர்கள் காப்பாற்ற வேண்டும். அதை அனாவசியமாக வெட்டுவதில் இருந்து தப்புவிக்க வேண்டும் என்று கோருகின்றோம். இல்லாமல் ஆக்கிட்டாங்க வெயிலுண்ணே. என்னங்க வெயில், மரம்லாம் இல்லாமல் வெட்டிட்டான்னு வைங்களேன். வெயிலுண்ணே கடுமையாக இருக்குண்ணே. வெயில் பாருங்க எப்படி அடி. மரம் ரொம்ப குறைவாக தான் இருக்குது.